வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போடுற வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அந்த டிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜோட டாப்பில். இது பார்த்திங்கன்னா வீகார்டோட நான் ஸ்டெபிளைசர் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போதே வாங்கி வச்சிட்டோம். இது என்னோடய கவரு, ஃப்ரிட்ஜோட டாப் கவரு. இது 2 டாய்ஸ் நான் வச்சுருக்கேன். நான் ரெசிபீஸோட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். இது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் பண்ண ஃப்ளவரு. இது எக்கு ட்ரே. இதில் எக்கு இப்போ இல்லை. நான் எக்கு உள்ளே ஸ்டோர் பண்ண மாட்டேன். நான் வெளியே தான் வச்சுக்குவேன். அதை ஃப்ரிட்ஜ் மேலேயே அப்படியே வச்சுக்குவேன். இந்த ஷீட் டைனிங் டேபிள் போடுற ஷீட்டு. நான் இதை நான் இப்போது ஃப்ரிட்ஜ் லைனராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. அதனால் இது இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். இது ஃப்ரிட்ஜோட கவர்ஸ் 3 பார்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த 3 பார்ட்டில் அந்த பக்கம் ஒரு 3 பார்ட்டு. ஸோ இதில் எதுவுமே இருக்காது. நான் சம்டைம்ஸ் ஃபோன் இங்கே வச்சுட்டு பாப்பா இது தூங்கினா அப்படின்னா நான் கிச்சனில் வேலை இருந்துச்சுன்னா ஃபோன் கொண்டு நான் இதில் வச்சுருவேன். அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செட்டு இட்லி துணி. ஸோ இது இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்தது இதில் இங்கே ஒரு செட்டு பட்ஸ் வச்சுருக்கேன். எதுக்காவது யூஸ் வேணும்னா வச்சுக்குவேன். அடுத்தது இது ஒரு லிக்யூடு வாஷ் க்ளீனரு. இது அந்த பாப்பாவோட சிப்பரு அண்டு ஃப்ளாஸ்க் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய கேஸ் புக் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு செட்டு சாக்ஸ் வச்சுருக்கேன். இது வேஸ்ட்டு சாக்ஸு, அதனால் இங்கே வச்சுருக்கேன். எண்ணெய் பாட்டில்ஸ் வேணுன்னா அது அடுத்தது வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது அந்த பக்கம் பத்தரலாங்க. அடுத்தது இந்த கவரில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட சங்கு ஒன்று வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பலூன்ஸு. பாப்பா விளையாடுவா. பலூன் கூட தான் இப்போ கொஞ்சம் விளையாடுறா. அதனால் பலூன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அப்பப்போ ஒன்றா ஊதி விளையாடுறதுக்கு கொடுத்துருவோம். அடுத்து இதில் இந்த கிளிப்பு வச்சுருக்கேன். ஸோ நம்ம மளிகை சாமானம்ல இந்த லாக் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கிளிப் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளிப்ஸ் எல்லாம் நான் இதில் போட்டு வச்சுக்கேன். அவசரத்துக்கு தேடாமல் நான் எடுத்துக்குவேன். அடுத்து இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டிப்ஸில் போட்டிருப்பேன். இந்த ஸ்க்ரப்பர் செஞ்சு இதில் வச்சுருக்கேன். இன்னும் செய்யறதுக்கு வேணுங்கிறத இதில் தான் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா இருக்கிறத. அடுத்தது இது என்னோடய டஸ்ட்பின் கவர்ஸு. இது 2 நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்குவேன். இவ்வளோ தான் நான் இந்த பேக்கெட்ஸில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு மேலே எதுவுமே நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இது கீழே ஆல்ரெடி என்னோடய ஃப்ரிட்ஜோட க்ளீனிங் வீடியோலேயே நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த க்ளீனிங் வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே ஹேண்டிலுக்கு ஒரு கவர் போட்டிருக்கோம். நம்ம இதைத்தான் அதிகமாக ஓப்பன் பண்ணுவோம். நம்ம சமைச்சிட்ருக்கும்போது உடனே இப்படி ஓப்பன் பண்ணும்போது அழுக்காயிடும். அதனால் இந்த ஹேண்டில் கவர் போட்டிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரீசர் ஜோனில் என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிச்சிட்றேன். ஐஸ் ட்ரேஸ் 2 வச்சுருக்கேன். இது குக்கரோட கேஸ்கட் நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது இதில் நான் பாலாடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் எடுத்து நான் வெண்ணெய் எடுத்துக்குவேன். ஸோ இது மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ட்ரேயில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது இஞ்சி பூண்டு விழுது. அது எக்ஸ்ட்ரா இருந்தது நான் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது நம்ம வீட்டிலையே எடுத்த அமுல் பட்டர். ஸோ இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா நான் நெய்யிலேருந்து தான் இந்த பட்டர் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இது மில்கி மிஸ்டில் சீஸ் ஸ்லைசஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதுலேயும் அந்த லைனர் போட்டிருக்கேங்க. ஸோ இது இவ்வளோ தான் நான் வச்சுருப்பேன். அடுத்தது இதில் பார்க்கலாம். பால். நான் பால் காய்ச்சி இப்படி காலையிலே காய்ச்சி எடுத்து உள்ளே வச்சுருவேன். இது பார்த்திங்க அப்படின்னா பிரெட் க்ரம்ஸு. இது இப்படி எழுதி வச்சுக்குவேன். நான் எழுதி ஸ்டோர் பண்ணுவேன். வெந்தய பொடி. அடுத்தது உள்ளே இது எள்ளு பொடி. இது சிக்கன் மசாலா. எக்ஸ்பைரி டேட்டோடு இப்படி போட்டு எழுதி வச்சுக்குவேன்.
அடுத்தது இங்கே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்துல ஒரு இப்படி எட்ஜ் இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நான் கவர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதை வந்து மட்டும் இப்படி இந்த இடத்துல வச்சுருவேன், இப்படி வச்சுக்குவேன். ஸோ இது வந்து சோம்புத்தூள் வச்சுருக்கங்காட்டி பெரிய பாத்திரங்கள்லாம் இதுக்கு மேலே போகாது. ஸோ அதனால் கவர் வந்து நான் இப்படி ஃபுல்லாக விரித்து விட்டுருவேன். ஸோ இந்த கண்ணாடியில் வந்து இந்த கண்ணாடியோட எட்ஜில் நின்றுடும். ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் நான் இப்படி அந்த எட்ஜில் கொண்டு போய் வச்சுருவேன். ஸோ சோம்புத்தூள் நான் அங்கே வச்சுருவேன். அடுத்தது இந்த பாக்ஸஸ் எல்லாம் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவேன். இதை இப்படி வச்சுக்குவேன். அடுத்தது இதாங்க. இந்த ட்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இந்த ட்ரே வந்து நான் இப்படியே எடுத்து சமைக்கும்போது நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்படியே எடுத்து உள்ளே வச்சுருவேன். எனக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் இதில் எடுத்துப்பேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது, எல்லா பக்கம் வச்சிட்ருக்க முடியாது. அதனால் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் மட்டும்தான் இதில் வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் இதில் வச்சுருக்கேன், எக்ஸ்பிரி டேட்டோடு எழுதி வச்சுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நான் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் டிஷ்யூ பேப்பர் போட்டு. அடுத்தது இது வந்து மிளகுத்தூள், அதுவும் எக்ஸ்பைரி டேட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதையும் வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ட்ரே பார்த்திங்க அப்படின்னா இது கருவேப்பில் கொத்தமல்லி தழை ரெண்டும் வச்சுருக்கேன். எனக்கு கம்மியாக தான் யூஸ் ஆகும், அதனால் இந்த ஒரு இதுலேயே வந்து ரெண்டையுமே கம்மியாக தான் நாங்கள் வாங்குவோம். அதனால் இப்படி ரெண்டுமே ஒட்டுக்காக வச்சுக்குவேன், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. வேணுங்கிறவங்க தனித்தனியாக கூட வச்சுக்கலாம். எல்லாமே டிஷ்யூ பேப்பர் போட்டு இப்படி நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு நான் உள்ளே வச்சுருவேன். ஸோ இதை எடுத்து இப்போ உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தான் வைப்பேன், நான் ஓவராக அடைக்க மாட்டேன். அடுத்தது இது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வச்சுக்குவேன். நட்ஸ் வந்து இப்படி கவரில் வாங்கிட்டு வந்ததை பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து இப்படி வச்சுக்குவேன் நான். அடுத்து இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்துட்டு நான் இந்த மாதிரி நம்ம இப்போ கவர் கிடைக்கும் இல்லைங்களா, பேப்பர் கவர். ஸோ இந்த பேப்பர் கவரில் நான் இந்த மாதிரி இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இது ரெண்டும் நான் இப்படியே தான் இங்கே வச்சுக்குவேன். அடுத்தது இந்த ஸ்பேஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து மாவாட்டுறப்ப எடுத்து இந்த இடத்துல நான் வச்சுக்குவேன் மாவை வைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கேப் விட்டு தான் 2 ட்ரேக்கும் இடையில வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் தான். உடச்சது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் இதில் போட்டு வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, இதுவும் வந்து நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இங்கே வச்சுருவேன். இது வந்து நான் தேவை இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி லீஃபு, இது வந்து எள்ளு, கசகசா, கொட்டைமுத்து, அப்புறம் இது வந்து சோம்பு, இது வந்து சாட் மசால், இது வந்து பேக்கிங் பவுடர், இதுதான் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் வந்து நான் மசாலா வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரேராக யூஸ் பண்ணுற மசாலா வந்து இப்படி வந்து நான் இந்த நேம் தெரியும், இந்த மாதிரி நேம் தெரிகிற மாதிரி சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன், அப்போ தான் கொட்டாது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போட்டு வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் ரேராக யூஸ் பண்ணுறது தான் இங்கே வச்சுருப்பேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறது நான் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுக்குவேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி அங்கே வச்சிடலாம். ஸோ இங்கே வச்சிடலாம். மாவு இல்லாத அன்றைக்கி இந்த இடம் வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். லெஃப்ட் ஓவர்ஸ் இங்கேயும் வச்சுக்குவேன், மேலேயும் வச்சுக்குவேன். அடுத்தது இங்கே வந்து 2 ட்ரே இருக்குது. இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் மசால்னு எழுதி வச்சுருப்பேன். இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் மசால்னு எழுதியிருப்பேன், ஆனால் கொஞ்சம் பேக்கிங் திங்ஸும் இதில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இட்லி பொடி. ஸோ இது நாங்கள் தாராவரத்துலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து போய் இது அவங்க செய்கிற கடையிலேருந்தே. ஸோ இது மாதிரி ஒரு 4 பேக்கெட் வச்சுருக்கேன். அடுத்தது சுக்கு காஃபி பவுடர், இதெல்லாம் பிரியாணி மசால், மட்டன் மசால், சிக்கன் மசால்,
அப்புறம் டர்மரிக் பவுடர், அந்த மாதிரி எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இந்த லைனில் வச்சுருக்கேன். இது வந்து பனங்கல்கண்டு, நான் அதையும் இதில் தான் வச்சுருக்கேன். வந்து கொக்கோ பவுடர் இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவரும் வைப்பிங் பவுடரும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கேக் பேக் பண்ணணும், அதனால் இதில் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் மட்டும்தான் இதில் வச்சுருக்கேங்க. இதையும் உள்ளே வச்சிடலாம். அடுத்தது இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச திங்ஸு, அந்த கடலை அது மாதிரிலாம் வச்சுருப்பேன். ஸோ இதையும் பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி பருப்பு வகைகள் கொஞ்சம் இதெல்லாம் வந்து உடச்சதெல்லாம் நான் மேக்ஸிமம் இங்கே வந்து வைக்க மாட்டோம், வெளியே வைக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு இங்கத்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வந்து சீக்கிரமாக உளுத்து போயிடும். அதனால் நான் உடச்சது, எனக்கு மிளகு கூட உளுத்து போயிடுதுங்க. ஸோ அதனால் மிளகு கூட இந்த மாதிரி கிளிப் போட்டு இந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ எல்லா மேக்ஸிமம் உடச்ச திங்ஸ் எல்லாம் நான் இதில் தான் வச்சுருப்பேன். இந்த உளுந்து, கடலை, இது வந்து ஒயிட் சென்னாங்க, அப்புறம் பாசிப்பயிறு வந்து வறுத்து எடுத்து கொட்டி வைக்கணும். ஸோ அதுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது புட்டு பவுடரு, இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நான் இதிலையே வச்சுக்குவேங்க. உளுந்து உடச்ச ஒயிட் உளுந்தும் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே வந்து சோம்பு இதெல்லாமே வெளியே வச்சா கூட எனக்கு கொஞ்ச நாளில் மழை காலங்களில் ரொம்பவே வந்து எனக்கு உளுத்து போயிடுது, வாங்கினது வீணாக போயிடுது. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிக்குவேன். மட்டும் வெளியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. இவ்வளோதான் அளவாக ஸ்டோர் பண்ணிக்குவோம். தேவையானதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இப்படி வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி இந்த 2 ட்ரே இருக்கும். எக்ஸ்ட்ரா எதாவது லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா இங்கே எதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுக்கிறதில்ல, ரேராக எடுக்கிற திங்ஸ் தான். அடுத்தது நம்ம இங்கே காய்கறி வைக்கிற இதில் என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தக்காளி வந்து நான் இப்படி இந்த பேஸ்கெட் வச்சு இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். பழுக்காததாக இருந்தால் வெளியே வச்சுக்குவேன், பழுத்ததுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்குவேன். அடுத்தது இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின கவர்ஸு. ஸோ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் கவர் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து கேரட்டு, புடலங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், இது வந்து பீன்ஸு. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் இப்படி வச்சோம். 4 இல்லை 3 காய் தான் வாங்கி நாங்கள் இப்படி வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதிகமாக காய் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம். நாங்கள் அப்பப்போ வீக்லி ட்வைஸ் வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்குவோம். இந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுக்குவோம். அதிகமாக வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்குவோம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வந்து வெளியே தான் வச்சுக்குவேன். அடுத்தது டோரை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் வந்து எக்கு ட்ரே, ஆக்சுவலி இந்த எக்கு ட்ரேயில் வந்து நான் எக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. அதனால் லெமன் இருக்குது பார்த்திங்களா, லெமன் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்தது இது வந்து புதினா வந்து நான் இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். புதினா வந்து நான் இந்த மாதிரி தான் புதினாவை டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி இங்கே வச்சுக்குவேன். இதை வந்து இங்கே வச்சுக்குவேன். அடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி புளி. இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இஞ்சி புளி வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து சப்ஜா சீடு, இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம், அதனால் நான் இப்படியே வச்சுட்டேன். நான் மேக்ஸிமம் எதுவும் வெளியே ஸ்டோர் பண்ணுறதே இல்லைங்க. இது வந்து மாங்காய் பொடி, ஆம்ச்சூர் பவுடர், இது ஹோம்மேட் தான். நான் ஆல்ரெடி இதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஏலக்காய் தூள், ஏலக்காய் வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து சுக்கு வந்து பெரிய பீசஸாக இருக்குது, நான் அப்படியே வந்து வேணுங்கிறப்போ உடச்சி யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெளியே வாங்கின நன்னாரி சிரப்பு. இதுதான் நம்ம ஹோம்மேட் நன்னாரி சிரப்பு. நாங்கள் வந்து ஆல்ரெடி இவ்வளோ யூஸ் பண்ணிட்டோம். இதோட வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வாங்கினது ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இப்படியே. இதெல்லாம் உடைக்காத திங்ஸ், அந்த பேஸ்கெட்டில் இடம் பத்தாதங்காட்டி நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் இதில் வச்சுட்டேன். இது வந்து பாப்பாவுக்கு இந்த ரைஸ் வந்து கஞ்சி வச்சு கொடுப்போம். இங்கே கேரளாவோட மட்டை ரைஸ் இருக்குல்லையா அது. இது வந்து பிளாக் சென்னா, இது இன்னும் உடைக்கல, அதனால் இப்படியே வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கு பெருசாக ஸ்பேசியஸாக தான் இருக்கும் எங்கள் ஃப்ரிட்ஜு. அடுத்தது இதில் வந்து பாஸ்மதி வச்சுருக்கேன் அடுத்த ட்ரேயில். இது வந்து ஒயிட் ரவை, இது வந்து பஜ்ஜி மாவு, இது 4மே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை தான். அடுத்தது கீழே பார்க்கலாம். இது வந்து மைதா, இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை சீக்கிரம் பேக் பண்ணிடுவேன். அடுத்தது அப்பளம் ஒரு கட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸு, இது சோயா சாஸு,
இது வந்து டொமேட்டோ சாஸு, இது வந்து சில்லி சாஸு. இவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நான் இவ்வளோ தான் வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த டிப்ஸு இதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதில் யாராவதுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேஷியஸாக வச்சுக்கிறது கொஞ்சம் நமக்கு எடுக்கும்போது வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உளுத்து போகிற ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் இப்படி தான் ஆர்கனைஸ்டாக வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.